அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களால் 5 கட்சி அமாவாசை அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இனிமேல் 6 கட்சி அமாவாசை என்று அழைக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு. ஒன்று, அதிமுக செந்தில் பாலாஜியை தன்னுடைய பக்கம் இழுக்கலாம், திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றார் அப்படிங்கிற செய்தி. ஆனா ஜெயிக்கிற பக்கம் தானே நம்ம தலைவர் போவாரு, செந்தில் பாலாஜி போவாரு. ஸோ அவரு பிஜேபி பக்கம் விருப்பம் காட்டுவதாக செய்தி வெளியாயிருக்கு. என்னப்பா திமுக ஆட்சியில ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி என்னமோ பிறக்காத மகன் மாதிரி ஒட்டிட்டு இருந்தாங்களே, என்னப்பா நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல என்ன கேட்டாங்களோ, தலைமை என்ன கேட்டதோ, சபரீசன் என்ன கேட்டாரோ எல்லாத்தையுமே எத்தனை கோடி கேட்டாலும் இங்க மக்கள்கிட்ட இருந்து வாரி சுருட்டி ஊழல் பண்ணி செந்தில் பாலாஜி கொடுத்துட்டு இருந்தாரு, நமக்கு தெரியும். ஆனா ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் தலைமை குடும்பத்துக்கு அந்த பணம், ஐயோ அவ்வளவு பணம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும்ல. ஸோ ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சபரீசன் டீம் செந்தில் பாலாஜிட்ட இருந்து மாசம் மாசம் எனக்கு அவ்வளவு கொடு, எனக்கு அந்த செலவுக்கு வேணும், இந்த செலவுக்கு வேணும், செலவுக்குன்னா நீங்க ஏதாவது 1000 2000 நினைச்சிக்க போறீங்க, 500 கோடி கூடு, 1000 கோடி கூடு அப்படின்னு சபரீசன் டீம் தொடர்ச்சியா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி என்னங்க ஆட்சியில எல்லாமே உங்களுக்கு கொடுத்தேன், இப்ப என்கிட்ட இருக்கிறது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் எங்க பண்றது அப்படின்னு கொஞ்சம் பேச ஆரம்பிக்க சபரீசனுக்கும் சபரீசன் டீமுக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில ஒரு முரண் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணை தாவேக்காட்சியில நிறைய பிரச்சனை போச்சு இல்லையா, இந்த பிரச்சனையில எதுலையுமே திமுக குடும்பம் என்கிட்டே நீ முரண் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டாங்க. நமக்கு தெரியும், திமுக ஆட்சியில செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டப்போ சபரீசன் ஓமந்தூரார் மருத்துவமனையில நம்ம செந்தில் பாலாஜி அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. சபரீசன் ஓடி வந்தாரு, உதயநிதி ஓடி வந்தாரு, MK ஸ்டாலின் ஓடி வந்தாரு, அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஓமந்தூரார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டப்போ. ஆனா இப்போ இவ்வளவு வழக்கு அப்படின்னு சுத்தி வராருல செந்தில் பாலாஜி, தாவேக்கா இந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துதா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா, செந்தில் பாலாஜி முதலமைச்சர் பழி வாங்குறாரு, வேணும்னே திட்டமிட்டு செய்யறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை வந்துதா? ஒரு வார்த்தை கூட வரல. ஸோ செந்தில் பாலாஜிக்கும் தலைமை குடும்பத்துக்கும் இடையில ஒரு பிரிவு ஏற்பட்டு தலைமை மேல செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இப்போ திமுக மேலேயும் நம்பிக்கை இல்லை, என்ன பண்றதோ அப்படின்னு தெரியல. தாவேக்காவும் சும்மா விட மாட்டாங்க போல, இன்னும் சாலிடா அவங்க கையில ஒரு 4.5 வருஷம் 5 வருஷமே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்சிக்கு மட்டும், அடுத்த ஆட்சி அது யாரு அப்படிங்கிறது வேற, இந்த ஆட்சிக்கு மட்டுமே இன்னும் 5 வருஷம் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த 5 வருஷத்துல நம்மளை காப்பாத்திக்கணும், நாம ஜெயிலுக்கு போகாம இருக்கணும். இந்த திமுக குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணோம், இன்னைக்கு நன்றி கிட்டு போய் இப்படி பண்றாங்க, ஆனா நாம நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு செந்தில் பாலாஜி ஒரு ஆழ்ந்த சிந்தனையில போயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பிஜேபி பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்பி வச்சிருக்கார், பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம செந்தில் பாலாஜி பிஜேபியோடைய மாநில தலைவர், தமிழ்நாட்டுடைய மாநில தலைவரா பார்த்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவர் இப்படியே இருக்காரு, திமுக கூடயே இருக்காரு அப்படின்னா இந்த டாஸ்மாக் வழக்குல, முறைகேடு வழக்குல செந்தில் பாலாஜி உள்ள தள்ள தாவேக்கா எந்த அளவுக்கு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். டிவிஎஸ்சில இருந்து நம்ம அருண் IPS தூக்குனதை தாண்டி ஆனந்தகுமார் சோமானி அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு IPS கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை இங்க கொண்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. எதுக்காக அப்படின்னா இந்த டாஸ்மாக் வழக்கு, இந்த திமுக வழக்கெல்லாம் ரொம்ப வேகப்படுத்தணும், யார் யார் என்ன விஷயங்கிறத தோண்டி எடுக்கணும், அதுக்கு நமக்கு நம்பிக்கையான ஒரு அதிகாரி வேணும் அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசி அவர் டெபுடேஷன்ல இங்க டிவிஎஸ்சியுடைய இயக்குனரா மாற போறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கை விட்டுருவாங்களா? டாஸ்மாக் முறைகேடு வழக்குன்னு ஏன் திரும்ப சொல்றோம் அப்படின்னா, மற்றதெல்லாம் நமக்கு கேள்விப்படுற அமௌண்ட் ஒரு 1000 கோடி எடுத்துட்டாரு, ஆட்டையை போட்டாரு, 2000 கோடி ஆட்டையை போட்டார் அப்படின்னு கேள்விப்படுவோம். ஆனா டாஸ்மாக் முறைகேடு வழக்குல எத்தனை லட்சம் கோடி அப்படின்னே சொல்ல முடியாது. தோண்டி எடுக்க போனாங்கன்னா லீகலா எவ்வளவு வித்தாங்க, இல்லீகலா எவ்வளவு வித்தாங்க, எவ்வளவு ஆட்டையை போட்டாங்க அப்படின்னா அது லட்சக்கணக்கான கோடிகள் போகும். அது இல்லாம மற்ற வழக்குல எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிக்குவாங்க. ஆனா இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல டைரக்டா திமுகவுடைய தலைமை குடும்பமே சிக்கும். இவ்வளவு முக்கியமான வழக்க உதயநிதியை கைது செய்ய வாய்ப்பு, சபரீசனை கைது செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய இவ்வளவு முக்கியமான வழக்க 5 வருஷம் வரைக்கும் தாவேக அரசு சும்மா விட்டு வச்சிருப்பாங்களா? அவங்க இருக்க ஸ்பீடுல, அவங்க திமுகவுக்கு மேல காட்டக்கூடிய அதிரடியில சும்மா விட்டு வச்சிருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறப்போ இதுல முதல் புள்ளியா அடிமட்டத்திலேயே கைது செய்யப்பட கூடிய நபரா யார் இருப்பார்னா செந்தில் பாலாஜி இருப்பாரு. ஸோ தாவேகா சும்மா இருக்க மாட்டாங்க. அது
செந்தில் பாலாஜிக்கு நல்லா தெரியும். நம்ம இப்படியே திமுகவில் உட்காந்துருந்தோம், ஒன்று திமுக குடும்பமும் நமக்கு நன்றி விசுவாசமா இல்லை, நம்மகிட்ட இருந்ததெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்மளே அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் நாம ஏன் ஜெயிலுக்கு போகணும், நாம ஏன் போய் கழி திங்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சார் அப்படின்னா செந்தில் பாலாஜி கூடிய சீக்கிரம் எல்லா செய்திகளும் பரவுற மாதிரி பிஜேபியில் போய் 5 கட்சி அமாவாசை 6வது கட்சி அமாவாசையா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ப தகுந்த தகவல் தான் வருது. அங்க டிவிஎஸ்சியுடைய இயக்குனராக புதிய நபரை டெபுடேஷன்ல கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தாவேகா. ஸோ அவர் வந்தாருன்னா இன்னும் இதுக்கான இந்த வழக்கு விசாரணைலாம் வேகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் செந்தில் பாலாஜி வந்து நாம வேற ஏதாவது முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ப தகுந்த தகவல் வந்துட்டு இருக்கு. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த RS பாரதி எல்லாம் ஏன் தான் என்ன திமுக விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. விடுற 4 ஓட்டுல 2 ஓட்டை இந்த மனுஷனே எடுத்துருவாரு பேசி. அதை மாதிரி பேசக்கூடிய நபர் தான். கடந்த காலங்களில் இந்த மாதிரி கண்ணாப்புனான்னு பேசி சர்ச்சைக்கான விஷயங்களை பேசி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த கலைஞர் பிறந்த நாள் நினைவு நாள்லாம் எதுக்கு வருதுன்னே தெரியல. கருணாநிதி பிறந்த நாள் நினைவு நாள் எதுக்கு வருதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி பிறந்த நாள் விழாவில் பேசுறேன்னு தான் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் பேசி இந்த உள்ள அரெஸ்ட் பண்ணப்பட்டது இதெல்லாம் நடந்தது. இப்போ நினைவு நாள் வந்துடுச்சான். ஸோ அந்த நினைவு நாளுக்கு நாங்க விழா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டையில ஒரு விழா போட்டிருக்காங்க. அங்க வந்து RS பாரதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து மா சுப்பிரமணியத்துக்கு ஓட்டு போடல. அவர் எவ்வளவு பெரிய, அதாவது அவரு மா சுப்பிரமணியம் அவ்வளவு பெரிய உத்தமரா சார் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். யார் அந்த சாருக்கு பதில் யாருன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனா அவர் அவ்வளவு பெரிய மனிதரா அவ்வளவு விஷயங்கள் சைதாப்பேட்டை தொகுதிக்கு பண்ணியிருக்காராம். அவருக்கு நீங்க ஓட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை நாமெல்லாம் திட்டுவோம்ல, உனக்குலாம் நல்ல சாவே வராது, அவனுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு அதை மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களை திட்டி பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் நேத்துல இருந்து என்னென்ன பண்ணாரு, சைதாப்பேட்டையில என்னென்ன பண்ணாரு, என்னென்ன ஆட்டையை போட்டாரு, இவர் மேல என்னென்ன வழக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் மக்கள் மா சுப்பிரமணியம் பத்தி சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் RS பாரதியோட இந்த பேச்சு வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கான மரியாதையோட பேசணும்ல. நீ வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறப்ப கெஞ்சிருது, ஓட்டு போடலன்னா நீ எனக்கு ஓட்டு போடல உனக்கு நல்ல சாவே வராதுன்னா அங்க இருக்க மக்கள் கிழிப்பாங்கல்ல, எதிர்கட்சிகள் வந்து உங்களை பத்தி பேசுவாங்கல்ல. ஸோ அதுதான் நேத்திலேயே நடந்துட்டு இருக்கு. இந்த RS பாரதி வாயை கொஞ்சமாவது கட்டுப்படுத்தி வைங்க, இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படி பேசுனா மக்களை திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் நேத்தில இருந்து ஹைலைட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா அதுலயே RS பாரதி இன்னொரு விஷயம் அடியில பேசியிருப்பாரு. அது ஹைலைட் ஆனதுனால இந்த இன்னொரு விஷயம் பேசுனது வந்து அது முக்கியமான விஷயம். பட் அதை பத்தி யாருமே பேசல. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மேடையில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மேடையில வந்து எல்லாரும் ஒன்னா உட்கார முடியுமானா உட்கார முடியாது. ஆனா இப்போ 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உட்காரோம் அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி RS பாரதி பேசுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்போ எல்லா ஜாதியினரும் மேடையில வந்து ஒன்னா உட்காரோம்னா அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு இந்த RS பாரதி பேசியிருக்காரு. இது எவ்வளவு எரிச்சலா, அதாவது திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அப்படின்னா இங்க வந்து இன்னும் எல்லாருமே போய் தனித்தனியா இருந்திருப்போம், இன்னும் 100 வருஷம் அந்த தமிழ்நாடு பின்தங்கியே இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் RS பாரதி சொல்லக்கூடிய இந்த பேச்சுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவர் சொல்றாரு அப்படின்னா, எங்க பெரியார் திமுக கருணாநிதிலாம் இல்லைன்னா தமிழ்நாடு வந்து மண்ணு அப்படியே இருந்திருக்கும், மங்குன ஒரு நாடாவே இருந்திருக்கும் அப்படின்னு RS பாரதி சொல்றாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, கர்நாடகா எடுத்துப்போம். கர்நாடகாவில் கருணாநிதினு ஒரு கர்மம் இருந்ததா, இல்ல அங்க பெரியாருடைய தாக்கம் இருந்ததா, அங்க இவங்க சொல்லக்கூடிய திராவிட இயக்கங்கள் ஏதாவது, ஆனா அங்க 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 இப்ப மேடையில யாரும் ஒன்னா உட்கார்றது இல்லையா? இல்ல கேரளாவை எடுத்துப்போம். கேரளாவில் இந்த பெரியாரு சொரியார்லாம் இருந்தாங்களா, இல்ல இந்த கருணாநிதி கருமாந்திரம்லாம் இருந்ததா? அங்க அப்புறம் ஏன் இப்போ வந்து அங்க எல்லாம் சமமா உட்காந்துருக்காங்க? ஸோ இப்படி நம்ம பார்க்க போனோம்னா எல்லா ஸ்டேட்டும் இவங்க இல்லைன்னா இதை விட நல்லதா, இதை விட சிறந்ததா இங்க ஒரு கருத்து உருவாக்கம் வந்திருக்கலாம், இதை விட கொள்கையுடைய ஒரு கட்சி வந்து இன்னும் தமிழ்நாட்டை மேல கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இவங்க இன்னும் இந்த பெருமை பீத்தல்லே இருக்காங்க அப்படின்னா, இங்க திமுக பெரியார் இந்த கருணாநிதி இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு இதுவே இருந்திருக்காது, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவே வந்திருக்காது, அந்த சமூக மேம்பாடே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நினைச்சிட்டு பேசுறாரு. இந்த பண்ணையார் பேச்சு, பண்ணையார் மனப்பான்மை, இந்த நோடாட்ட கதையெல்லாம் பேசாம வீட்டுல வச்சுட்டு உட்கார்றது நல்லது. திமுகவுக்கு இனிமே RS பாரதியை மேடையில பேச விடாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு 2 நாளா சோசியல் மீடியால போயிட்டு இருக்க ட்ரோலு, திமுகவை திட்டி கழுவி ஊத்திட்டு இருக்க விஷயங்களை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவனாவது அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்கு, எவனாவது ஓட்டு போட்ட மக்களை பார்த்து
நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு நல்லசாவே வராதுன்னு எவனாவது சொல்லுவானா? சொன்னா திரும்ப அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பேசிக் சென்ஸ் இல்ல. அத கூட புரிஞ்சு பேசாத ஆர்எஸ் பாரதி நீங்க அப்படி வச்சிருக்கீங்க மேல அப்படின்னா அது திமுக செய்யக்கூடிய தப்பு. அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பு. தொடர்ந்து பேசுவோம். இத மாரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூக பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.